ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا ند له ولا ند له ولا شريك له سبحان رب العزة وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கு அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிற பொழுது வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே படைத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சில இடங்கள் அல்லாஹ் இப்படியே கேட்கிறான், அஃப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நீங்க வீணுக்காக வேண்டி படைக்கப்பட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வன்னக்கும் இலைனா லா துர்ஜாவூன், நீங்க மீண்டும் நம்மிடத்தில் வரமாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, நினைக்கிறீங்களான்னு அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்ஸபுல் இன்சான் அய்யுத்ரக சுதா, சும்மா அல்லாஹ் அப்படியே விட்டு விடுவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? என்னிடத்தில் வர வேண்டியிருக்கிறது. எனவே நான் படைத்த நோக்கம் என்னை வணங்க வேண்டும் என்கிற அந்த இபாதத்தினுடைய நோக்கத்திற்காக வேண்டிதான் உங்களை நான் படைத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில பல இடங்களில நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அருமையானவர்களே, நம்ம முஸ்லிமாக பிறந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈமானை அதிகரிக்க செய்ய வேண்டிய வழிகள். அல் ஈமான் யஸீது வ யன்குஸ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதற்கென்றே ஒரு பாடமே போட்டிருக்கிறார். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதா அதுதான். அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் அதிகரிக்கும் குறையும். எதன் மூலமாக அதிகரிக்கும்? நீங்கள் செய்கிற இபாதத்தின் மூலமாக ஈமான் கூடிக்கொண்டே போகிறது. நாம் இபாதத்தை குறை செய்கிற பொழுது ஈமான் குறைந்து கொண்டே போகிறது. எனவே ஈமானுக்கென்று ஒரு லெத்தத் இருக்கிறது, ஒரு சுவை இருக்கிறது, ஒரு டேஸ்ட் இருக்கிறது. எப்படி உணவுக்கும் குடிபானங்களுக்கும் சுவை இருக்கிறதோ அதுபோன்று ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கிறது. ஈமானுடைய சுவையை யார் உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் கண்டிப்பாக இபாதத்தில் கவனத்தோடு இருப்பார்கள். இபாதத்திலையும் ஒரு சுவை இருக்கிறது. இபாதத்தினுடைய சுவையை உணர்ந்தவர்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இபாதத்தை செய்வார்கள். எவ்வளவு பெரிய நெருக்கடி இருந்தாலும் இபாதத்தை விட மாட்டார்கள். அதுல உள்ள லெத்தத், அதனுடைய சுவை, அதனுடைய டேஸ்ட் அவர்களை அந்த இபாதத்தின் பக்கம் அப்படியே நிலைக்க செய்துவிடும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இபாதத்தினுடைய சுவையை உணர்ந்தார்கள். எனவேதான் அவர்களுடைய கால் வீங்க வீங்க அவர்கள் தொழுகை, இரவு தொழுகையை விட்டது இல்லை என்பதை பார்க்க முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யார ரசூலல்லாஹ், உங்களுடைய பாவங்கள்லாம் சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறானே, அப்படி இருக்கிறவங்க நீங்க ஏன் கால் கடுக்க நின்று வணங்க வேண்டும்?
அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இபாதத்தினுடைய சுவையை உணர்ந்த காரணத்தால் சொன்னார்கள், நான் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டுமே என்பதற்காக. எனவே அருமையானவர்களே, இபாதத்தினுடைய சுவையை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். யார் இபாதத்தினுடைய சுவையை விளங்கி கொண்டாரோ அவர்கள் இந்த உலகத்தில் சுபிட்சமான வாழ்க்கையில் இருப்பார். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ, அல்லாஹ் சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறார்களோ, யாரு நல்லமல் செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, இவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், நல்லமல் செய்கிறார்கள். ஒவ்வொரு மூமின், அவர் ஈமான்தாரியா இருக்கணும். ஈமான் ரொம்ப முக்கியமானது. ஈமானுக்கு அடுத்து அவர்கள்ட்ட அமாலு சாலிஹாத் இருக்கிறது. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அல்லாஹ் நுஹியன்னஹு ஹயாத்துன் தய்யிபா ஃபலனுஹியன்னஹு ஹயாத்துன் தய்யிபா, சுவிஷமான வாழ்க்கையை நாம் வழங்குவோம். ரப்பல் ஆலமீன் வஅதா கொடுக்கிறோம், வாக்குறுதி கொடுக்கிறோம். அந்த சுவிஷமான வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக வேண்டிய இபாதத்தினுடைய சுவையை அங்கு உணர்ந்து கொண்டு அந்த இபாதத்தை செய்ய முற்பட்டார்கள். நாமும் அப்படிப்பட்ட சுவையை உணர்ந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையினுடைய சுவையை உணர்ந்து கொண்டார். பிலால்ட்ட சொல்லுவாங்க, கும் யா பிலால் ஃபரஹனா பிஸ்ஸலாஹ், கும் யா பிலால் ஃபரஹனா பிஸ்ஸலாஹ். தொழுகையை கொண்டு நாம் சந்தோஷம் அடைவோம், தொழுகையை கொண்டு ராஹத் அடைவோம். தொழுகையின் மூலமாக இவ்வளவு பெரிய உண்மை இருப்பது என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலுக்கு சுட்டி காட்டுகிறார். கும் யா பிலால் ஃபரஹனா பிஸ்ஸலாஹ், கும் யா பிலால் ஃபரஹனா பிஸ்ஸலாஹ். தொழுகையை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைவோம், ராஹத் பெறுவோம், சந்தோஷம் அடைவோம். எனவே தொழுகையில் அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த இபாதத்தினுடைய லெzzத்தை உணர்ந்தவர் மட்டும்தான் தொழுகையில உண்டான அந்த இன்பத்தை அவரால் உணர முடியும். யார் இபாதத்தினுடைய டேஸ்டை உணர்ந்தாரோ அவர் தொழுகையில உள்ள அந்த இன்பத்தை கண்டிப்பாக, அதனுடைய சுவையை, அதனுடைய ராகத்தை, அதனுடைய இனிமையை, அதனுடைய சுகத்தை, அதனுடைய சந்தோஷத்தை உணர்ந்து கொள்வார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ரத்து ஐனி பிஸ்ஸலாஹ், தொழுகை கண் குளிர்ச்சியான தொழுகை. கண் குளிர்ச்சி, தொழுகையால் கண் குளிர்ச்சி ஏற்பட்டது. கண்மணி நாயகத்தினுடைய இறுதி சந்தர்ப்பத்தில் அவர்கள் அன்றொரு நாள் மரணிக்கிற நேரம், அந்த திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வர முடியாமல் ஆகிவிட்டார். அதான் கடைசி வக்த் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருந்த வக்த், ஃபஜ்ருடைய வக்த். தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து திரையை நீக்கி பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் ஜமாத்தோடு நின்று தொழுகிற அந்த காட்சியை பார்த்து, அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை, அவுமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை தொழுகை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். குர்ரத் ஐனி பிஸ்ஸலா, கண் குளிர்ச்சியாக, என்னுடைய கண்ணை குளிர்ச்சியாக்கி விட்டது இந்த தொழுகையில் ஈடுபட்டு இருக்கிற காட்சி. அந்த காட்சியே நபிகள் நாயகத்திற்கு கண் குளிர்ச்சியை கொடுத்தது என்றால் அந்த இபாதத்தை செய்கிற பொழுது எவ்வளவு சுவையை உணர்ந்திருப்பார்கள். எனவே அருமையானவர்களை, இரவு தொழுகையின் மூலமாக மகிழ்ச்சி அடைவோம், தொழுகையின் மூலமாக நாம் சந்தோஷம் அடைவோம், ராஹத்து பெறுவோம். ஒவ்வொரு இபாதத்திலும் நமக்கு கண்டிப்பாக இன்பம் இருக்கிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வரதா, மரண நேரத்தில், மரண தருவாயில் இருக்கிறோன்னு உணர்ந்து கொண்டார், அழுகிறாங்க. அவர்கள்ட்ட அவருடைய தோழர்கள் என்று கேட்கிறாங்க, மா யுபகிக யா முஆத், யா முஆத், ஏன் அழுகிறீங்க? மரணத்தின் பயத்தால் அழுகிறீங்களா? மூத்தா போயிருவோங்கிறதுக்காக வேண்டி அழுகிறீங்களா? நபிகள் நாயகத்தோடு இவ்வளவு நெருக்கமாக இருந்து மரணத்திற்கு பயப்படலாமா என்றெல்லாம் கேள்வி கேட்கிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா அபகி அலா லமஇல் ஹவாஜிரி வ கியாமில் லைலி ஷிதா அப்படின்னு சொன்னார். நான் அழுவது என்ன தெரியுமா? சரியான கடுமையான குளிர் நேரத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக வேண்டி எழுந்து தொழுகிற அந்த சுவையை நினைத்து பார்க்கிறேன். இனிமே அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. எவ்வளவு பெரிய சுவையை உணர்ந்திருக்கிறார்கள். மரண நேரத்திலும் கூட அந்த இன்பம் அவர்களை தொட்டி செல்கிறது. அந்த இன்பத்தினுடைய சுவையை உணர்கிறார். நான் அழுவதற்கு காரணம் கடுமையான குளிர்காலத்தில், எப்படி சொல்றாங்க பாருங்க, சைஃப்னு சொல்லல, ஷித்தான்டாங்க, லைலு ஷிதா, கடுமையான குளிர்காலத்தில, அதுவும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒது செய்து விட்டு தொடக்கூடிய அந்த நிலையை, அந்த சுவையை,
அந்த லெzzத்தை, அந்த இன்பத்தை, அந்த சுகத்தை நான் இழக்கப் போகிறேனே என்று கவலைப்படுகிறேன். எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் அந்த தொழுகையோடு ஒண்டித்து போயிருக்கிறார்கள் பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதே போன்று இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்றாங்க, அவர்களுடைய மாணவர்களுக்கு குறிப்பா சொல்றாங்க, இன்ன ஃபித் துன்யா ஜன்னah அப்படின்னா இந்த உலகத்திலும் சொர்க்கம் இருக்கிறது, இந்த உலகத்திலும் சொர்க்கம் இருக்கிறது. மல்லம் யதுகுல்ஹா, அந்த சொர்க்கத்தில் யாரு நுழையவில்லையோ, உலகத்தினுடைய சொர்க்கத்தில், லம் யதுகுல் ஜன்னத்தல் ஆகிரா, மறுமையின் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். அப்போ அவருடைய மாணவர்கள் கேட்டாங்க, மாஹிய உஸ்தாத் மாஹிய, அது என்ன இந்த உலகத்தில் உள்ள சொர்க்கம்? நபிகள் நாயகம் இந்த உலகம் சிஜ்னுல் முஃமினீன்னு சொல்லி இருக்கிறாங்க, காஃபிர்களுக்கு ஜன்னான்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க வித்தியாசமா சொல்றீங்களே. இல்லை, நான் சொல்வதை நீங்க தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் சொல்வது இபாதத்தில் ஈடுபடுகிற பொழுது சொர்க்கத்தில் இருந்ததாக உணர்கிறோம். சுப்ஹானல்லாஹ், யார் அப்படி உணர்கிறாரோ மறுமையின் சொர்க்கத்துக்கு செல்லுகிறோம். நமக்கு இப்போ இபாதத்து கஷ்டமா இருக்குது. தொழுகைக்கு வாங்கு சொல்லப்பட்டு விட்டால் தொழுகைக்கு போடுங்க. தொழுகையாளிகளுக்கு நான் சொல்கிறேன், தொழுகை இல்லாத தாரிக்கு சலாத்தை பற்றி பேச தேவையில்லை, அது தனி தலைப்பில் பேச வேண்டிய விஷயம். ஆனால் தொழுகையாளிகளுக்கு அதான் சொல்லப்பட்டு வக்து, தொழுகையினுடைய வக்து வந்து விட்டது என்றாலே ஒரு வகையான மஷக்கா, ஒரு கஷ்டம் இருக்கிறது. ஆனா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நீ சொர்க்கம், இந்த உலகத்துல உள்ள சொர்க்கம் என்பது தொழுகை. தொழுகையில போகும்போது நான் சொர்க்கத்திற்கு போனதாக உணர்கிறேன். அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு இனிமை. சுப்ஹானல்லாஹ், இப்படியான உணர்வு நமக்கு ஏற்படுகிறதா அருமையானவர்களே? அப்படி ஏற்பட்டால் ஈமானுடைய சுவையை நாம் உணர்ந்து கொண்டோம். அப்படி ஏற்பட்டால் இபாதத்தினுடைய லெzzத்தை நாம் புரிந்து கொண்டோம். நமக்கு ஏற்படவில்லையே கை சேதம், நமக்கு அப்படியான எண்ணம் வரவில்லையே. அப்படியானால் நம்முடைய ஈமானில் குறைபாடு இருக்கிறது. நம்முடைய ஈமானை இன்னும் கூறு ஆக்க வேண்டும். நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கு சான்றோர்களுடைய வரலாறுகள் நமக்கு உண்மையிலேயே உறுதுணையாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, ஈமானுடைய சுவை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு சில சான்றோர்களுடைய வரலாறு நமக்கு பெரிய சான்றாக இருக்கு. ஒரு கிராமவாசி அராபி, அவருடைய பேர் கூட சொல்லப்படவில்லை. அப்படியானால் அவர் பிரபலியம் இல்லாதவர். ஒரு கிராமவாசி நபிகள் நாயகத்திட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹிஜ்ரத்து செல்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார். அவர் யாரு தெரியுமா? அராபி, கிராமப்புற அரபி. அராபி இன்னைக்கு பாதியா என்று சொல்கிறார். கிராமப்புற அரபிகளை பொறுத்தவரையில நாடோடிகள், அவர்களுக்குன்னு சொந்தமா வீடு இருக்காது, அவர்களுக்குன்னு சொந்தமா ஒரு இருப்பிடம், ஒரு முகவரி இருக்காது. நாடோடிகள் இங்க இருப்பாங்க, அங்க இருப்பாங்க. எங்கெல்லாம் பசுமை இருக்கிறதோ அங்கெல்லாம் தங்களுடைய ஆடுகளை ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு சென்று அங்கேயே தங்கி இருப்பாங்க. எவ்வளவு நாள் அந்த பசுமை இருக்கிறதோ அது வரைக்கும் அங்க இருப்பார்கள். அங்க முடிஞ்ச பிறகு இன்னொரு இடத்துக்கு போவார்கள். அவர்கள் நாடோடிகள். நம்ம நாட்டில் நாடோடிகள் இருப்பதை போன்று உள்ளவர்களுக்கு தான் அராபி என்று சொல்வார்கள். பாதியா என்று இன்றைக்கு அதற்கு பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அது மாதிரியான அராபி நபிகள் நாயகத்தின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு போர்க்களத்தில் கலந்து கொண்டார். அதற்கு பிறகு தன்னுடைய ஆடுகளையும் ஒட்டகத்தையும் ஓட்டிக்கொண்டு அவர் இன்னொரு இடத்துக்கு சென்று விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களம் முடிந்த உடனே கனிமத்து பொருள்களும் பங்கு வைக்கிறார். பங்கு வைக்கும் போது இந்த ஆராபிக்குன்னு ஒரு பங்கு வைக்கிறார். உன்னுடைய நண்பருக்கான ஒரு பங்குன்னு அவருடைய தோழர்கிட்ட கொடுக்கிறார். உடனே அவர் அந்த எடுத்து அதை வைத்துக் கொண்டு அவர் தான் வெளியே போயிட்டார். வரும்பொழுது கொடுத்துக் கொள்வோம் என்று வைத்திருக்கிறார். அவர் கொஞ்ச நாள் சென்று திரும்பி வருகிறார். வந்த பிறகு அவர் தன்னுடைய அந்த பங்களிப்பை கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தது ஹாதிஹி குஸ்மத்துல் லக், இது உனக்குரியது பங்கு என்று கொடுத்தார். உடனே அவர் கேட்கிறார், எனக்கு ஏன் ரசூலுல்லாஹ் பங்கு தர வேண்டும்? அவர் கேட்கிறார். இல்லை, உனக்கு தந்தாங்க, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ்ட்டே போய் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நான் அதற்காக வேண்டிய இஸ்லாத்துக்கு வந்தேன். நான் இஸ்லாத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் இந்த மாதிரி கனிமத்து பொருள் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நோக்கத்தை சொல்கிறார். நான் இஸ்லாத்துக்கு வந்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? யார சொல்லலாம், நான் போர்க்களத்தில் கலந்து கொண்டு
அந்த போர்க்களத்தில் எனது இந்த தொண்டக்குழியிலே அம்பு வாய்ந்து நான் ஷஹீதாகணும், இதான் என்னுடைய ஆசை. அது மரணிக்கிறதுல கூட எவ்வளவு ஆசை பாருங்க. மரணிக்கிறதுல கூட எப்படி மரணிக்க வேண்டும், அதுல ஒரு சுவை, அதுல ஒரு டேஸ்ட். இப்படிப்பட்ட ஈமானிய வலிமை உள்ளவர் அந்த அராபி. நபிகள் நாயகத்தில் எப்படியே கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும், எனக்கு அம்பு என்னுடைய தொண்டக்குழியில் குத்தப்பட்டு நான் ஷஹீதாகணும், இதுதான் என்னுடைய ஆசை. அதற்காக வேண்டிதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் சொல்லி கொஞ்ச நாள்ல ஒரு போர்க்களம் வருகிறது. அதில் இவர் கலந்து கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரையெல்லாம் முடிச்ச பிறகு வளமையாக கேட்பார்கள், நம்மள யாராவது யாரை காணவில்லை என்று கேட்பார்கள். அந்த களத்துக்கே போய் பார்ப்பார்கள், அந்த ஜனாசாக்களை ஷஹதாக்களை பார்ப்பார்கள். அப்படியே பார்த்துக்கிட்டு வருகிற பொழுது ஒரு மனிதர் ஷஹீதாகி இருக்கிறார், அவருடைய தொண்டக்குழியிலே அம்பு பாயப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அந்த இடத்துல நின்று விட்டு கேட்கிறார்கள், அவர்தான் இவரா? அன்றொரு நாள் என்னிடத்துல கேட்டாரே, தொண்டக்குழியில அம்பு பாய்ந்து நான் ஷஹீதாக வேண்டும் என்று கேட்டாரே, அவர் அதை உண்மைப்படுத்தி விட்டார், அல்லாஹ் அவருக்கு நசீபாக்கி விட்டார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு வந்து அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்திவிட்டு இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஹாதா அபுதுக, அல்லாஹும்ம ஹாதா அபுதுக خرج مهاجرا في سبيلك فقتل شهيدا وانا شهيد على ذلك. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விசேஷ துஆ இதுதான். சொல்றாங்க, அல்லாஹும்ம ஹாதா அபுதுக, அல்லாஹ்வே இவர் உன்னுடைய அடியார், خرج من مهاجرا في سبيلك, உனது பாதையிலே ஹிஜ்ரத் வந்த மனிதர் இவர் இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். வான ஷஹீதுன் அலா தாலிக, இதற்கு நானே சாட்சியாக ஷாஹிதாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாஸா கிட்ட நின்று சொன்னார். ஈமானுடைய லத்தத்தை புரிந்து கொண்டவர்கள் மரணத்தை கூட சுவையாகவே உணர்வார். நம்ம இபாதத்தினுடைய சுவையை கூட உணரவில்லை, அவர்கள் மரணத்தை கூட சுவையாக உணர்கிறார்கள். ஈமான்ல எவ்வளவு குவத்தாக இருந்திருக்கிறார். நமக்கு இபாதத்தினுடைய சுவை கூட இன்னும் உணர முடியாமல் ஆகியிருக்கிறோமே, கை சேதப்பட வேண்டிய, கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் நிற்கிறோம். அருமையானவர்களே, அதை போன்று நாம பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வரதா, அவர்களுடைய தாய் மாமா, அவர்கள் ஹராம் இப்னு மில்ஹான் என்று சொல்லக்கூடிய நபி தோழர். இவங்க பீர மஊனா என்று சொல்லக்கூடிய, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், சஹாபாக்களை ஏமாற்றி, அதுவும் குறிப்பாக ஹுஃபாதுகளை ஏமாற்றி அழைத்துட்டு போனான். எங்களுக்கு குர்ஆனை படித்து தர, எங்களுக்கு ஹதீஸை படித்து தருவதற்கு, விளக்கங்களை, மார்க்க சட்டங்களை படித்து தருவதற்கு கொஞ்சம் பேர் அனுப்புங்கன்னு சொல்லி சில ஹுஃபாதுகளை நபிகள் நாயகம் ஹாஃபிதுகளை அனுப்பி வைத்தார். அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். அவர்கள் ஷஹீதாகி விட்டார் அத்தனை பேர். நபிகளார் ரொம்ப கவலைப்பட்டார். அப்படி ஷஹீதாக்கப்பட்டவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவங்க தான் இப்னு மில்ஹான். இந்த இப்னு மில்ஹான் யார் என்றால் உம்மு சுலைமுடைய சகோதரர், அனஸ் இப்னு மாலிக்கு தாய் மாமாவாக இருக்கிறார். சஹீஹ் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை அங்கிருந்து அம்பு பாய்ச்சுகிறான் ஒருவன். அவர்களுடைய முதுகிலே அம்பு லேசா அப்பொழுதுதான் தொடுகிறது, ரத்தம் பீறிட்டு பாய்கிறது. அந்த ரத்தத்தை அவர்கள் ஏதோ பட்ட மாதிரி தெரியும், ஏதோ வலித்த மாதிரி தெரிகிறது என்று கை வைத்து பார்க்கிறாங்க, ரத்தம் ஓடுகிறது. அப்படியே எடுத்து மூஞ்சியில் அந்த ரத்தத்தை தேய்த்து விட்டு சொன்னாங்க, ஃபுஸ்து ரப்பில் கஅபா என்று சொன்னார். சொன்ன வார்த்தையை பாருங்க, ஃபுஸ்து ரப்பில் கஅபா சொல்லிட்டு அப்படியே ஷஹீதாகி விட்டார். அந்த பாய்ந்த அம்பு, முதுகிலே பாய்ந்த அம்பு அப்படியே அது முன்பகுதியில வந்து விழுகிறது. அப்ப அவர்கள் சொல்ல பயன்படுத்திய கடைசி வார்த்தை ஃபுஸ்து, சொன்ன வார்த்தையை பாருங்க, ஃபுஸ்து, நான் வெற்றி அடைந்து விட்டேன். இப்படிங்க ஒருவர் ஷஹீத் மரணித்து விட்டார், அவர் எப்படி வெற்றி அடைவார்? எதை புரிந்திருந்தார்கள் பாருங்க, ஃபுஸ்து ரப்பில் கஅபா, கஅபாவினுடைய ரப்பு யாரோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், பொய்யா சொல்ல இல்ல. ஃபுஸ்து ரப்பில் கஅபா, கஅபா ஆலயத்தினுடைய இறைவன் யாரோ அவன் மீது சத்தியமா சொல்கிறேன், நான் வெற்றி அடைந்து விட்டேன். எனக்கு அம்பு பாய்ச்சியவன் தோத்து போனான், அவன் ஏமாந்து போனான், நான் தான் வெற்றி அடைந்தேன்.
அந்த மரணத்தை கூட, ஈமானுடைய சுவை இதெல்லாம், ஈமானுடைய லெத்தத்தை இதெல்லாம். இபாதத்தினுடைய லெத்தத்தை பேச வந்திருக்கிற நான் ஈமானுடைய லெத்தத்தை பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் இன்னும் இபாதத்தினுடைய சுவையை கூட உணராமல் இருக்கிறோமே. அவர்கள்லாம் ஈமானுடைய சுவையை உணர்ந்து அந்த ஷஹீதை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். உயிர் போவது, இது சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அருமையானவர்களே, 4092வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை விட அந்த ஈமானுடைய லெத்தத்தை அவர்களுக்கு பெரிதாக தெரியும். இன்னொரு நபித்தோடர் அம்ர் இப்னுல் ஜமுஹ் என்று சொல்லக்கூடியவர், இவரை பொறுத்தவரையில சஹாபாக்களில் ஊனமான மனிதர், காலு ஊனம். அவர்கள் பூமியில் அப்படியே கோடு கீச்சிக்கிட்டே நடப்பார், அந்த காலை சீச்சிக்கிட்டே நடக்கிறார். இவர்களுக்கு 4 ஆண் பிள்ளைகள், 4 பேருமே நல்லா சம்பாதிக்கிறார். ஆனா இவருக்கு ஒரே ஆசை, போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை. நபிகள் நாயகத்துக்கிட்ட போய் கேட்கிறாங்க, யார சொல்லதான் நான் போர்க்களத்துக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஹ்ரஜ், கால் ஊனமானவருக்கு சலுகை இருக்கிறது, போர்க்களத்துக்கு வர வேண்டாம், உங்களுக்கு அல்லாஹ் கூலியை தந்துடுவான், நீங்க சலுகையை பெற்றுக்கொண்டு செல்லுங்கிறார். இவர் வந்துட்டார், இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அவர் போர்க்களத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை. மீண்டும் ரசூலுல்லாஹ்ட்ட போறார். அவருடைய ஆண் பிள்ளைகள் போய் சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ், நாங்கள் 4 பேர் வருகிறோம் போர்க்களத்திற்கு, எங்களுடைய தந்தை ஊனமானவர், அவரை நீங்க அனுமதிக்காதீங்க, நீங்க சொன்ன மாதிரியே அனுப்பி விட்டுருங்க, திரும்ப அவர்களை அனுமதிக்காதீர்கள், எங்களுடைய தந்தையை இழந்து விட்டு நாங்கள் இந்த உலகத்தில் எங்களால் அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறோம் தந்தை மேல, எங்களுடைய தந்தைக்கு நீங்க அனுமதி கொடுக்காதீங்க. நபிகள் நாயகமும் சொல்லிட்டாங்க, போர்க்களத்தில் ஊனமானவருக்கு சலுகை இருக்கிறது, செல்லுகள்னு அனுப்பிட்டாங்க. ஆனா இவர் கேட்கல, மீண்டும் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதெல்லாம் எதற்கு தெரியுமா? போர்க்களத்தில் நான் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு நாள மறுமையில சொர்க்கத்தினுடைய பூமியில நான் நடக்க வேண்டும், அந்த தரையில நடக்க வேண்டும். எப்படி? கோடு கீச்சியவனாகவே இங்க எப்படி நடக்கணும் அத மாதிரி அங்க நடக்கணும், அதான் என்னுடைய ஆசை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் கண் கலங்கி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கிறாங்க. இமாம் தபரானி இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்காங்க சஹீஹா. அவர்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்துட்டாங்க. அவருடைய ஆண் மக்கள் போய் அழுகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், உன்னுடைய தந்தை இப்படி சொன்னார்ப்பா, போர்க்களத்தில் கலந்துட்டாங்க. கலந்த அந்த உடனேயே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். உஹது போர் என்று நினைக்கிறேன், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ஷஹீதான உடனே 4 பிள்ளைங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கண்ணீரோடு வந்து நிற்கிறாங்க, யார சொல்லலாம், நாங்க எவ்வளவோ சொன்னோமே, என்னுடைய தந்தை இப்ப ஷஹீதாகி விட்டார்களே, தந்தை இழந்துட்டோமே, கவலையா இருக்கிறது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு இனிமேல் நடக்கிற ஒரு காட்சியை கண்ணுக்கு முன்னாடி காட்டுறான். சொன்னாங்க, அந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு, அருமை பிள்ளைகளே, உங்களுடைய தந்தை சொர்க்கத்தில் அவர் நல்ல சிறப்பாக காலு சரியான நிலையில ரிஜுலுஹா சஹீஹா அப்படின்னாங்க, அவருடைய 2 காலும் ஊனம் இல்லாமல் கம்பீரத்தோடு நடந்து போவதை நான் கண்ணால் பார்க்கிறேன் அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ், நான் இப்பொழுது கண்ணால் பார்க்கிறேன். அவர் ஆசைப்பட்டாரு, ஊனத்தோடு சொர்க்கத்தினுடைய தரையை கீழ்ச்சி கொண்டு போகணும், இந்த பூமியில் அப்படி நடந்த அங்கே போய் அப்படி நடக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தந்தை இப்படி ஆசைப்பட்டார், ஆனா அல்லாஹ் சொர்க்கத்தில் அவருடைய காலை சரியாக்கி கம்பீரத்தோடு சொர்க்கத்தில் நடந்து போகிற அந்த காட்சியை நான் கண்ணால் பார்க்கிறேன். இது சொன்னதுதான் தாமதம். அழுது கொண்டிருந்தவர்கள் சந்தோஷமாகி விட்டார்கள். எங்களுடைய தந்தைக்கு அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுத்திருக்கிறான் என்றால் யார சொல்லலாம், அது பெரிய மகிழ்ச்சி என்றார். பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஊனமான மனிதர், அந்த நபித்தோழர் அமர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசை பாருங்கள். ஆக ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டால் இப்படியான நிலைகளை பார்க்க முடியும். எனவே அருமையானவர்களே, இபாதத்தினுடைய சுவையை நாம் உணர்ந்து நம்முடைய இபாதத்துக்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் இபாதத்தை மகிழ்ச்சியாக செய்வதற்கு பழகிக் கொள்வோம். அதுவே
உள்ளபடியாக இபாதத்தினுடைய சுவையை உணர்ந்தவர்கள் அப்படித்தான் நடப்பார்கள். அப்படி நடக்கிற பொழுது சுவிட்சமான வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் தருவோம் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அந்த வாக்குக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை தருவானாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅத். அருமையானவர்களே, அந்த இபாதத்தினுடைய சுவையை நாம் உணர வேண்டுமானால் நஃப்ஸோட கொஞ்சம் முஜாஹதா பண்ணணும். நஃப்ஸோட கொஞ்சம் நாம் ஜிஹாது செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் முஜாஹிது மன் ஜாஹத லி நஃப்ஸிஹி. அல் முஜாஹித், ஒரு போராளி யாரு தெரியுமா? தன்னுடைய ஆத்மாவோடு போராடுறவங்க தான் பெரிய போராளி என்று சொல்றாங்க. ஆத்மாவோடு போராடுங்கள். அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். யார் அல்லாஹ்வுடைய மகாமில், அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய மகாமில், அல்லாஹ்வுடைய தர்பாரில் வந்து நிற்க போகிறோம் என்கிற அச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ, அந்த அச்சம் நமக்கு வரணும். அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் போய் நான் நிற்க போகிறேன். மக்காம், அல்லாஹ்வுடைய மக்காம் சாதாரண மக்காம் அல்ல. அந்த மக்காமில தான் கியாமத் இருக்கிறது, அந்த மக்காமில தான் விசாரணை இருக்கிறது, அந்த மக்காமில தான் சொர்க்கம் இருக்கிறது, அந்த மக்காமில தான் நரகம் கொடுக்க போகிறான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மக்காமை பயந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்க போகிறேன் என்று யாரெல்லாம் அப்படி பயப்படுகிறார்களோ, ஒனகன் நஃப்ஸ, அவர் நஃப்ஸ் அனில் ஹவா, இந்த மனோ இச்சையை விட்டும் தவிர்த்து கொள்ளட்டும். அதான் ஆத்மாவோடு போராடட்டும். ஆத்மாவோடு போராடுங்கள். அப்பதான் அல்லாஹ்வுடைய மக்காமில் இருக்க போகிறோம் என்கிற அச்சம் வரும். யாருக்கு அந்த அச்சம் வருகிறதோ அவர் இபாதத்தில் லத்தத்தை கண்டிப்பா புரிந்து கொள்வார். ஏன் புரிகிறதா? நமக்கு ஏன் லத்தத்து இபாதத்தினுடைய சுவை உணர முடியாமல் போகிறது என்று புரிகிறதா? அருமையானவர்களே, அதற்கு காரணம் நம்ம எல்லாருமே நஃப்ஸுக்கு அடிமையாகிவிட்டோம். நம்முடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய ஆத்மா எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதை விட்டு தவிர்ந்து கொள்கிறார், அதை புறக்கணிக்கிறார். அப்படி யார் நடந்து கொண்டாரோ, அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த ஃபாவுக்கு அரபு இலக்கணத்துல சொல்ற சபவியா, அல்லாஹ் சொல்றான், இப்படி நடந்து கொண்டா அதற்கு உனக்கு ஜவாப். அல்லாஹ் சொல்றான், உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, சொர்க்கம் தங்குமிடமாக இருக்கும். சுவிட்சமான வாழ்க்கை அடைகிறது. ஈஷத்து ராதியா, நல்ல சுவிட்சமான பொருத்தமான வாழ்க்கை கிடைத்துவிடும். அவன் சொர்க்கத்திற்கு சென்று விடுவான். அடுத்து சொல்றான், வஅம்மாமன் தகா வஆஸரல் ஹயாத்துத் துனியா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. யார் இந்த வரம்பு மீறுகிறார்களோ, வஆஸரல் ஹயாத்துத் துனியா, இந்த உலகத்தில பேராசை கொள்கிறாரோ, அது வேணும் இது வேணும், அவரை நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியல, உலகத்தினுடைய ஆசை வியாபாரம்னு வந்துட்டு அதிலேயே மூழ்கி போகிறான். இபாதத்து மேல கவனம் இல்லை. துனியான்னு வந்துட்டு அதிலேயே மூழ்கி போகிறான். அல்லாஹ் பற்றியான பயம் இல்லை, அல்லாஹுடைய மக்காமில நிறுத்தப்படுவோமே என்கிற அந்த அச்சம் கூட இல்லாமல் வாழுகிறான். காரணம், அவன் ஒதுங்கும் இடம், தங்கும் இடம் நரகமாகவே இருக்கிறது. ஜஹீம் என்கிற நரகமே அவனுக்கு காத்திருக்கிறது. அஊது பில்லாஹ். அப்படியானால் இபாதத்தினுடைய லத்தத்தை நாம் உணர வேண்டும். ஒலிமன், அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்ற, ஒலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், ரெண்டு சொர்க்கங்கிறார். யாரு அல்லாஹ்வுடைய மகாமை பயப்படுகிறார், அதை பயப்படணும். ஆகிரத்தை பயப்படணும். அல்லாஹ்வுடைய மக்காம் என்று சொன்னால் இதெல்லாம் அடங்கியது. கேள்வி, அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய சன்னிதானம், சொர்க்கம், நரகம், கூலி, அவனுடைய விசாரணை கடுமையாக இருக்கும் என்பதையெல்லாம் யார் பயப்படுகிறார்? ஒலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அவனுக்கு இரண்டு சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு இரண்டு வகையான சொர்க்கத்தை கொடுக்கிறான். தங்கத்தில் எல்லாமே தங்கமாக இருக்கும். உலமாக்கள், தஃப்சீருடைய அறிஞர்கள், அது என்ன ஜன்னத்தா, அதற்கு என்ன அர்த்தம் என்றால்,
அவனுக்கு 2 வகையான தோட்டங்களை கொடுக்கிறாள், அல்லது அவனுக்கு தங்கத்துல ஒரு சொர்க்கத்தை கொடுக்கிறான், இன்னொன்னு வெள்ளியில ஒரு சொர்க்கத்தை கொடுக்கிறான். இது வேண்டுவா, இது வேண்டுவா, எதிலும் இருந்துகொள், அது அனைத்தும் உனக்குரியது. காரணம் என்ன தெரியுமா? நீ இந்த இடத்தை பயந்தா என்னுடைய இடத்திற்கு வரப்போகிறாய் என்கிற அச்சத்தோட உலகத்துல வாழ்ந்து உன்னுடைய ஆத்மாவோடு போர் செய்து கட்டுப்பட்டு இபாதத்தினுடைய சுவையை உணர்ந்து ஈமானுடைய லெzzத்தை புரிந்து கொண்ட காரணத்தால் உனக்கு 2 சொர்க்கத்தை நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு ஆசைப்படும் அருமையானவர்களே, அதற்கு கொஞ்சம் தியாகம் செய்யத்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மாலா ஐனுன் ரஅத் வலா ஊதுனுன் சமிஅத், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த மனுஷனினுடைய இதயத்தில் கற்பனை பண்ணிட முடியாத அத்துணை இன்பங்களும் சுகங்களும் பாக்கியங்களும் கொட்டி கிடக்கிற ஒரு இடம்தான் சொர்க்கம். கற்பனை கூட பண்ணிட முடியாது. எந்த காதும் இதுவரைக்கும் கேட்டிடாத இன்பங்கள், எந்த கண்ணும் இதுவரைக்கும் கண்டிடாத இன்பங்கள் அத்துணையும் கொட்டி கிடக்கிற ஒரு இடம் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நான் யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கேன்? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். நான் யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கேன் தெரியுமா? எனது சாலிகான அடியாருக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். நீங்க அதற்கு தயார் ஆயிட்டீங்களா? அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்திற்கு நம்மை தயார்படுத்தி கொண்டோமா? நாம் ஒவ்வொருவர்களும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்காக வேண்டிய இந்த உபதேசத்தை நான் செய்கிறேன், எனக்காக வேண்டிய இதை பற்றி பேசுகிறேன், நான் அதற்கு தயாராகிவிட்டனா என்றால் இல்லையே. அதற்கு நம்ம என்ன செய்வது? நம்முடைய ஈமானை இன்னும் அதிகரிக்க செய்ய வேண்டும். நம்முடைய ஈமானை தஃப்தீஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், முஹாசபா செய்துகிட்டே இருக்கணும். நம்முடைய ஈமானை சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க மிகவும் அவசரமான நிலையில் இருக்கிறோம். சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எப்போ மரணம் வரும் நமக்கு தெரியாது, எப்ப வரும்னு தெரியாது. படுத்தவர் எழுந்திருக்க மாட்டார், உட்கார்ந்தவர் எழுத முடியாது, அதே போல நின்றவர் அப்படியே சாடி விடுவார். எப்ப நடக்கும் தெரியாது. அதனால் உஷாராக இருந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே அருமையானவர்களே, இபாதத்தில் ஆர்வத்தோடு இருப்பதற்கு நம்மை தயார்படுத்து. அது குறிப்பாக கடைசி 10ல் இருக்கிறோம். இந்த இடத்தில் பயிற்சி எடுத்துக்கொள். இந்த கடைசி 10 சரியாக பயன்படுத்திக் கொள். இரவு தொழுகையில ஈடுபடுதல், வீணானா அங்கே இங்கேயும் போகாம தொழுகையில ஒரு அற்புதமான காரிகளுக்கு பின்னாடி நின்று தொழுகிற பாக்கியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை கேட்டுக்கொண்டே அதனுடைய சுவை, தொழுகையில ருக்குல சுஜூதில் நீளமான சுஜூத், நீளமான ருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசத்திற்குரிய ஒரு இபாதத் என்றால், தொழுகையிலும் நேசத்துக்குரிய ஒரு பகுதி என்றால் அது சஜதா. அல்லாஹ்வோடு அடியான் நெருங்குகிறான், அக்ரபாகி விட்டால். எந்த அடியான் அல்லாஹ்வோடு நெருக்கமாகிறானோ, அல்லாஹ் பிடிக்கும் கரமாக, அல்லாஹ் நடக்கும் காலாக, அல்லாஹ் பார்க்கும் கண்ணாக மாறி விடுகிறான். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவன் தப்பானவைகளை பார்க்க மாட்டான். அவ்வளவு மக்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறான், அவுளியாவாயிருவான், அல்லாட கையாயிரும், அல்லாட அப்படி அர்த்தம் அல்ல. தப்பானதை பார்க்கிறதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்கிறான், தப்பானதை பிடிக்கிறதை விட்டு அல்லாஹ் கையை பாதுகாத்துக் கொள்கிறான், தப்பானவைகளுக்கு நடப்பதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்கிறான். எப்ப தெரியுமா? நீங்க அல்லாஹ்வின் பக்கம் நஃபிலான வணக்கத்தின் மூலம் நெருக்கமாக ஆக உங்களுக்கு அல்லாஹ், நீ நடந்து போனால் அவன் ஓடி வருகிறான், அவன் உன்னை நெருங்கி விடுகிறான். அதற்கு பிறகு அவன் உன்னுடைய உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்கிறான். இந்த வாய்ப்பை பெறுவதற்கு சஜதாக்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே அதிகம் சஜதா செய்யக்கூடிய வாய்ப்புள்ள தொழுகை தான் இரவு தொழுகை. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான ரமதானுடைய காலங்களில் கடைசி 10ல் நீண்ட சஜதாக்கள், நீண்ட ருக்குகளோடு தொழுகிற அந்த தொழுகையில் அதிகமாக ஈடுபட்டு நம்முடைய இபாதத்தை ருசியோடும் சுவையோடும் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய ஈமானை சுவையோடு மெருகூற்ற அளவுக்கு ஆக்கி கொண்டால் ரமதானுக்கு பிறகும் அது தொடர முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நாம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ரமதானுடைய நோன்பையும் அதே போன்று நம்ம செய்கிற இபாதத்துகளை அங்கீகரிப்பானாக. பல ரமதான்களை சந்திக்கிற அளவுக்கு நமக்கு ஹயாத்தை அல்லாஹ் போட்டு ஆரோக்கியத்தோடு அவனை வழிபட்டு நடக்கிற நல்ல கூட்டத்தில் சேர்த்தினால மறுமையில கண்மணி நாயகத்தோடு சொர்க்கத்தில் குடியிருக்கிற பாக்கியத்தையும், கண்மணி நாயகத்தினுடைய முபாரக்கான கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்திலிருந்து அந்த தண்ணீரை வாங்கி குடிக்கிற நெசிவை நாம் அனைவர்களுக்கும் நாம் நோக்கிற நோம்பின் பொருட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.